எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வரப்போகிற மண்டே நைட் ராவுக்கு வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாய்லராக வெளியாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற மண்டே நைட் ராவுக்கு வரப்போகிறாரு, கோடி ரோட்ஸும் வரப்போகிறாரு. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க போகிறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜான் சீனா வந்து பங்கமாக ஒரு ப்ரொமோ கட் பண்ண போகிறாரு. குறிப்பாக ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸும் மாறி மாறி ப்ரொமோ கட் பண்ண போகிறாங்க. ப்ரொமோ வாரே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ செக்மெண்ட்டே நடக்காது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக WWE மண்டே நைட் ராவை வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டூரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பெல்ஜியமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரா நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமாக இங்கிலீஷில் ப்ரோமோ கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபேன்ஸுங்க ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஜான் சீனா கோடி ரோட்ஸோட அந்த ப்ரோமோ வார் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற மண்டே நைட் ரால இருக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. ஸோ அதுக்கு பதிலாக WWE வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் ஜான் சீனா எந்த ப்ரோமோவும் கட் பண்ணாமல் ஒரு ஹீலாக எப்படி ஸோ அந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் இருந்தாரோ அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல ஆற்றுத்துக்கும் ஜான் சீனாவுக்குமான ஒரு செக்மெண்ட்டை வந்து WWE வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெல்ஜியமில் ரா நடக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல ப்ரோமோ செக்மெண்ட் இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஸோ ப்ரோமோ வார் ஸோ பயங்கரமாக ஜான் சீனா பேசுவார். ஹீலா மாறினதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுவார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வார் மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்காது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ வரப்போகிற மண்டே நைட் ரா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க பெல்ஜியமில். ஸோ அங்கே பெருசாக இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், ஸோ தெலுங்கு பேசுகிறோமோ அந்த மாதிரி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த ப்ரோமோ செக்மெண்ட் நடக்காது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியல. ஸோ ஜான் சீனா வந்து ப்ரோமோ கட் பண்ணுவார், நான் அவளோட காத்திருந்தேன். ஸோ அப்படி ஜான் சீனா ப்ரோமோ கட் பண்ணாமல் ஆற்றத்தோட ஒரு செக்மெண்ட் வச்சாலும் நல்லா இருக்கும். ஸோ WWE எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச NXTயில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். அண்டர்டேக்கர் போயிட்டு அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ NXTயில் இருக்க ஒபே ஃபேமஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கும். ஸோ எப்போல்லாம் அண்டர்டேக்கர் NXTக்கு போயிட்டு அங்கே இருக்க ரெஸ்லரை பார்க்குறாரு, யார் அடிக்கிறாரோ ஸோ அவங்க எல்லாரும் இங்கே மெயின் ராஸ்டருக்கு வரும்போது வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ NXTக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா TNA இம்பாக்ட்டுக்கும் ஒரு வார் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் NXTயோட மானத்தை நீ காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒபே ஃபேமஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைப் ஏற்றிட்டு போகிறாரு. ஸோ மேபி அவரோட ஸோ அந்த ரெஸ்லிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், அவர் பண்ணுற ஆக்ஷனாக இருக்கட்டும் உண்மையிலே செமையாக இருக்குது. ஸோ அவர் ஃபியூச்சரில் WWE மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வரும்போது ஸோ அவரை வேறு லெவலில் காட்டுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ அண்டர்டேக்கரை வச்சு அவரை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றுறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபியூச்சர் ரெஸ்லரை இப்போ அது NXTயிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக செத் ராலன்ஸோட நேமை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செத் ராலன்ஸை பொறுத்த வரைக்கும் WWE அவங்களோட வெப்சைட்டில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ செத் ராலன்ஸோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் அப்படின்றத தூக்கிட்டு வெறும்னா செத் ராலன்ஸ் அப்படின்ற மாதிரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிரான்சன் ரீட்ல இருந்து பிரான்சன் ரீட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. டர்ட்டி டாமினிக் மிஸ்டீரியோ அப்படின்ற பேர்ல இருந்து டாமினிக் மிஸ்டீரியோ அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கும் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 15 பிளாக் ரெஸ்லரோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டஸ்ட் 15 பிளாக் ரெஸ்லரோட பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ டபிள்யூல ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ மொத்தத்தில் ரெஸ்லிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ பிளாக் ரெஸ்லர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக புக்கட்டியோட பேர் இருக்குது. 2வது இடத்துல த ராக்கோட பேர், 3வது இடத்துல கோஃபி கிங்ஸ்டின், 4வது இடத்துல மார்க் ஹென்ரி, 5வது இடத்துல சாஷா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்லர்ஸோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்பர் 1 இடத்துல ராக்கை விட்டுட்டு புக்கட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அடிப்படையில் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இது இல்லாமல் இதில் பாபி லாஷ்லி, பியாங்கா பிளேரா, பிக்கி, நயோமி, ஸோ இவங்களோட பேரும் இந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிரேட்டஸ்ட் பிளாக் ரெஸ்லர் அப்படின்ற ஒரு 15 பேரோட லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக ரிட்டர்ன் வந்திருப்பாரு. ஸோ அதோட ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ரோமன் ரெயின்ஸ் ஹீல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பவும் போல ஃப்ரண்ட் சைடில் இருந்தால் வருவார். ஆனால் இந்த முறை இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸும் சிஎம் பங்கும் கலந்துக்கும் போது அந்த மேட்சுக்குள்ளே வர்றதுக்கு அவர் அந்த ஷீல்டு என்ட்ரன்ஸ் மாதிரியே அந்த ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்திருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்து பயங்கரமாக வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷீல்டை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த ஷீல்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ கடைசியாக நம்ம ராயல் ரம்பலில் ரோமனுக்கும் செத்துக்கும் நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு தீம் மியூசிக்கில் செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு ட்ரெஸ்ஸோடையே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்திருப்பாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீகேப் பண்ணுற மாதிரி டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் அடுத்த வாரம் தான் கிடைக்கும். ஸோ ஒரு வாரம் டிஃபராக தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போதைக்கு. ஸோ மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ராவில் என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். செத் ராலின்ஸும் சிஎம் பங்கும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில். செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு தோக்க வச்சதுக்கப்புறம் ஸோ அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரியான செக்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ அந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு கிட்டத்தட்ட 3.1 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.6லேருந்து 3.1 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. குறிப்பாக இந்த வாரம் மண்டே நைட் ரால ரோமன் ரெயின்ஸ்லாம் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வாரம் ஜான்சினாலாம் வரப்போறாரு. ஸோ வரப்போகிற வாரங்களோட ராவோட வியூவர்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வாரம் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. அதுக்கு அடுத்தபடியாக த ஷீல்டோட ரீயூனியன் எப்போ இருக்க போகுது, ஸோ ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டபிள்யூக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஷீல்டு மெம்பரான செத் ராலின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செத் ராலின்ஸ் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டோட ரீயூனியன் டபிள்யூல இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஸோ எப்பவுமே ட்ரிபிள் ஹெச் ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவார், நெவர் சே நெவர் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் நடக்காது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ நடக்காதுன்னு நினைக்கிறது கூட நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த ஒரு விஷயத்தை தான் செத் ராலின்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே ரெஸ்லிங்கில் நடக்கும், நெவர் சே நெவர் நடக்காதுன்றது ஒரு விஷயமே ரெஸ்லிங்கில் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ சிஎம் பங்க்லாம் டபிள்யூக்கு வருவாருன்னு கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அவரே டபிள்யூக்கு வந்துட்டாரு. கோடி ரோட்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க, டபிள்யூக்குலாம் வந்து இப்போ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இது நடக்காதுன்னு கிடையாது, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயம் தான் ரெஸ்லிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்போ ரியூனியன் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ ரெஸ்ல்மேனியாவில் ரியூனியன் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ரெஸ்ல்மேனியாவில் த ஷீல்டோட ரீயூனியன் இருந்தால் எப்படி இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் செத்து டபிள்யூல தான் இருக்காங்க, அவங்க டபிள்யூ விட்டு போக மாட்டாங்க. ஜான் மாக்ஸ்லி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஐடபிள்யூ இருக்காரு. ஸோ அவர் டீன் ஆம்ப்ரோஸா டபிள்யூக்கு வரும்போது உண்மையிலே ஒரு தரமான ஒரு மொமெண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஷீல்டை பற்றியே நிறைய நியூஸ் வந்துச்சு. ரோமன் ரிங் ஷீல்டு என்ட்ரன்ஸ் மாதிரியே வந்திருப்பாரு. இப்போ செத் ராலின்ஸ் அந்த ஷீல்டோட ரீயூனியனை பற்றி பேசியிருக்காரு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு பிரதர் 3 பேரும் ஒரே விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் மண்டே நைட் ரால வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸும் அவரோட ஃபினிஷர் ஸ்டம்பும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கு ஸ்டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஸோ ஏஐடபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஜான் மாக்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபினிஷர் ஸ்டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ஸோ ஷீல்டு பிரதர் 3 பேரும் அட் த சேம் டைம் சொல்லி வச்ச மாதிரியே இந்த ஷீல்டோட ரீயூனியன், அதே சமயம் அவங்க எல்லாரும் ஒரே ஃபினிஷர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ நடக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபியூச்சரில் ஒருவேளை ஃபியூச்சரில் ஷீல்டு ரீயூனியன் ஆனால் எப்படி இருக்கும், அதுவும் ரெஸ்ல்மேனியா ரீயூனியன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க.
ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் டபிள்யூக்கு வரும்போது பெருசாக சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவார், வயசாயிடுச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்காரு, ஸோ கோல்டுபர்க் மாதிரி சொதப்ப போறாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஆனால் சிஎம் பங்க் டபிள்யூக்கு வந்து சம்பவம் மேலே சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக டபிள்யூ யாருமே விளையாடாத பல மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. ஸோ ஸ்ட்ராப் மேட்ச் விளையாண்டுருக்காரு, ஹெல் இன் அ செல் மேட்ச் விளையாண்டுருக்காரு, வார் கேம் மேட்ச் விளையாண்டுருக்காரு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் மேட்ச் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து விளையாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காரு. ஸோ இவ்வளோ வயசுலையும் எல்லாமே பயங்கரமான மேட்ச், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிற மேட்ச். இதில் இன்ஜுரி ஆகலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ரெஸ்லிங் மேலே அவர் எவ்வளோ லவ்வாக இருக்காரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காரு. ஸோ இத்தனை வருஷம் எங்கேயா போன அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எல்லாருக்கும் தோணுது. இந்த இடைப்பட்ட காலம் அவர் டபிள்யூ இருந்திருந்தாருன்னா எப்படி ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு, என்ன மாதிரியான மேட்ச் எல்லாம் பார்த்துருப்போம், எப்படிப்பட்ட ட்ரீம் மேட்ச்லாம் பார்த்துருப்போம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சிஎம் பங்க் டபிள்யூக்கு வந்ததோட இந்த மாதிரியான மேட்ச்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அந்த மேட்சை லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு தரமான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ சிஎம் பங்க் டபிள்யூக்கு வந்தது ரொம்பவே எனக்கு சந்தோஷம். ஸோ இதே மாதிரி அவர் லாஸ்ட் வரைக்கும் அவர் ஆசைப்பட்டது எல்லாம் டபிள்யூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்திக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்திக்கிங்க. அதுக்கு அடுத்தபடியா ரோமன் ரிங்ஸ் திரும்பவும் ஹீல் டர்ன் பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக கிடையாது, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ரிட்டர்ன் தான். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிட்டர்ன் ஆனார், செத்தை பிடிச்சி அடி பொலன்னு பொழந்தாரு. ஃபைனலி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத ஒன்று உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் தான் ரோமன் அடிப்பாருன்னு பார்த்தோம். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செத்தை பிடிச்சி ஸ்டீல் கேஜை விட்டு வெளில இழுத்துருப்பாரு. ஸோ அதனால செத்து வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. இந்த காண்டில் சிஎம் பங்க் தான் போயிட்டு ரோமன் அடிப்பாரு. ஸோ அதனால ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை தூக்க அந்த இடத்துல காண்டாகிற ரோமன் ரிங்ஸ் ஏன்டா சொட்ட நீ அவனை போய் தூக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சிருப்பாரு. ஸோ குறிப்பாக சிஎம் பங்கையும் அடிச்சுட்டு ஒரு பயங்கரமாக போயிருப்பாரு. ஸோ ரோமன் திரும்பவும் ஹீல் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, ரோமன் ஹீலாக தான் இருக்காரு. அவர் அந்த ட்ரைபிள் சீஃப் கேரக்டராக தான் இருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபிள் சீஃப் கேரக்டர்லாம் ஓரளவுக்கு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், திரும்பவும் நீங்கள் பிக் டாகாக வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே சொன்னார், பிக் டாக்லாம் செத்துட்டான், திரும்ப வாய்ப்பே இல்லை, வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போதைக்கு அவர் ட்ரைபிள் சீஃபாக தான் இருக்காரு. ஸோ ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற கேரக்டர் அந்த ஈகோ, ஸோ அவர் யாராவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள போய் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேரக்டரோட அந்த ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ அவர் சாம்பியனாக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவருக்கான ஒரு ஆப்போனண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதுவாயிட்டாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸாக மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரோமன் ரிங்ஸோட அந்த ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் தூண்டி விட்டாரு. அதனால தான் ரோமன் திரும்பவும் அந்த வெறித்தனமாக ஒரு ஹீலோடையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமாக 2 பேரும் அடிச்சிருக்காரு. அவர் ஏன் அந்த மாதிரி பயங்கரமாக ப்ரூட்டலாக அட்டாக் பண்ண ஒரு ஹீல் மாதிரி வந்தார் அப்படின்றதுக்கு நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு ஹீலாக தான் இருக்காரு, அவர் ராக்கோட ஜாயின் பண்ண போறாரு, ஜான்சினா ராக்கு ஸோ ரோமன் ரிங்ஸ்லாம் ஒன்றா இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் செத்ராலன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேபி பேஸ்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் ரெஸ்லர் அப்படின்னா அது செத்ராலன்ஸ், ஒரு பயங்கரமான ஹீல் ரெஸ்லர் அப்படின்னா அது ரோமன் ரிங்ஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஹீலு ஒரு ஃபேஸ், ஒரு 3 பேரும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேஸாக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஸோ அதனால தான் ஸோ ரோமன் ரிங்ஸை ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு செத்து ரோமன் 2 பேருமே பயங்கர ஹீலு. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு, அவங்க 3 பேருக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும்போது அதில் ஒருவேளை சிஎம் பங்க் அவங்க 2 பேரையும் பீட் பண்ணி ஜெயிச்சாரு அப்படின்னா உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் இருக்கும். எப்பவுமே ரெசல்மேனியால ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா ஸோ ஹீரோ வில்லனாக நடக்காது, ஹீரோ வில்லன் அவங்க 2 பேருக்கு தான் மேட்ச் நடக்கும். இப்போ கூட பார்த்துக்கங்க, ஸோ ஜான்சினாவை வில்லனாக மாற்றி வில்லன் வர்சஸ் ஹீரோ மேட்ச் தான் ரெசல்மேனியால மெயின் ஈவெண்ட்டாக நடத்த போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் வில்லனாக தான் இருக்காரு. அவரோட ஈகோ அவரெல்லாம் தூண்டி விட்டிங்கன்னா அவர் பயங்கரமாக இப்படி தான் இருப்பார் அப்படின்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீலாக மாட்டார், இதுக்கப்புறம் வேறு லெவலில் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.